நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மன்னருக்கு தானியேல் வழங்கிய அறிவுரை. அந்நாள்களில் தானியேல் இரண்டாம் கனவு குறித்து மேலும் அரசரிடம் விளக்கி கூறியது. அரசரே, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நீர் கண்டீரல்லவா? அவர், இந்த மரத்தை வெட்டி அழித்து போடுங்கள், ஆனால் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அவன் நனையட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லும் வரை அவன் விலங்கோடு விலங்காய் திரிவான் என்று சொன்னதையும் கேட்டீர். அரசே, இதுதான் உட்பொருள். என் தலைவரும் அரசருமான உமக்கு உன்னதரது தீர்ப்பின்படி நடக்கவிருப்பதும் இதுவே. மனித சமுதாயத்தினின்று நீர் விரட்டப்படுவீர். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடுபோல புல்லை மேய்ந்து வானத்தின் பனியில் நனைந்து கிடப்பீர். இவ்வாறு 7 ஆண்டுகள் உம்மை கடந்து செல்லும். மனிதர்களின் அரசை உன்னதமானவரே ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்களுக்கே அதனை தந்தருள்வார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும். வேர்கள் நிறைந்த அடிமரத்தை விட்டு வைக்க வேண்டுமென்று கட்டளை பிறந்ததல்லவா? அதன்படி விண்ணக கடவுளே உலகை ஆள்கின்றார் என்பதை நீர் உணர்ந்தவுடன் அரசுரிமை மீண்டும் உனக்கு கிடைக்கும். எனவே அரசே, என் அறிவுரை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்லறத்தை பேணி தீச்செயல்களை நீக்குக. ஒடுக்கப்பட்டோருக்கு இரக்கம் காட்டி உம் பாவக்கரைகளை போக்கிக் கொள்க. ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றார். விவிலிய தேடல். திருப்பாடல் 31 பகுதி 3. துன்புறுவோர் கடவுளால் காக்கப்படட்டும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தாய். உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா. உயிரின் உயிரேவா, எந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீயும் உடனிருந்தாய். அன்பர்களே, கடந்த வார நமது விவிலிய தேடலில் துன்புறுவோர் மீட்படையட்டும் என்ற தலைப்பில் 31வது திருப்பாடலில் 5 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானித்தோம். இவ்வாரம் அதனைத் தொடர்ந்து வரும் 8 முதல் 10 வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம். இப்போது இறை ஒளியில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஆண்டவரே,
என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை. அகன்ற இடத்தில் காலூன்றி நிற்க வைத்தீர். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின. என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது. ஆம், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது. என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன. அன்பர்களே, இன்றைய உலகில் மனிதர் எண்ணிலடங்கா பிரச்சனைகளையும் துயரங்களையும் அனுபவித்து வருகின்றனர் என்பது கண்கூடு. குடும்ப உறவுகளில் தீராத பகைமை, மனமுறிவுகள், அமைதியின்மை, இயற்கை பேரழிவுகள், சாலை விபத்துகள், போர்கள், இன அழிப்பு, தீவிரவாத தாக்குதல்கள், கொடூர கொள்ளை நோய்கள், வறுமை, பட்டினி, குடிநீரின்மை என மனிதரின் பிரச்சனைகளும் துயரங்களும் நீண்டு கொண்டே செல்கின்றன. இதைத்தான் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதினார். பல நேரங்களில் இவற்றையெல்லாம் தாங்க முடியாத நிலையில் நம்மை உருவாக்கிய கடவுளை கடிந்து கொள்வதன் வழியாக நமது கோபத்தையும் ஆற்றாமையையும் கொஞ்சம் தணித்துக் கொள்கின்றோம். துயர நிகழ்வுகளை சந்திக்கும் போதெல்லாம் கோபப்படுவது மனிதரின் இயல்பான குணங்களில் ஒன்று. என்னை சுற்றி இத்தனை பேர் இருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்றும், என்னை மட்டும் கடவுள் ஏன் இப்படி பழிவாங்க வேண்டும் என்றும் நாம் கேள்விகள் எழுப்பி புலம்பி தவிக்கின்றோம். ஆனால் அதே வேளையில் பிரிவுகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வருத்தங்களும் ஏமாற்றங்களும் நோய் நொடிகளும் இறப்புகளும் மனித வாழ்வில் பிரிக்க முடியாதவை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள முற்படும் போது வாழ்க்கையின் பொருளை புரிந்து கொள்கின்றோம். பெண்ணிடம் பிறந்த மனிதருக்கு வாழ்நாளோ குறைவு, வருத்தமோ மிகுதி என்று யோபு வாழ்வின் நீதியை எடுத்துரைக்கின்றார். அப்படியானால் துன்பங்கள் அனைத்திற்கும் முடிவை கொண்டு வருவேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்திருப்பதை காணும்போது அவர் மீது இப்படி கோபப்படுவதில் அர்த்தமில்லை. மேலும் நமக்கு தீமையை விளைவிக்கும் செயல்களை கடவுளே ஏற்படுத்துகிறார் என்று நினைப்பதிலும் நியாயமில்லை என்றே தோன்றுகின்றது. அப்படியென்றால் கடவுளை குறை சொல்வதை விட அவர் காட்டிய வழியில் நாம் வாழ்கின்றோமா என்பதை உணர்ந்து பார்க்க வேண்டும். இப்புவியில் மனிதர் எதிர்கொள்ளும் எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணம் கடவுள் காட்டிய கட்டளைகளுக்கு அடிபணியாமல் வாழ்வதுதான். துன்பங்களை சந்திக்கும் போது அதற்கான காரணத்தை மறந்துவிடும் பார்வையற்றவர்களாய் வாழ்கின்றோம் என்பதை நாம் ஆன்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். நாம் அனுபவிக்கும் துன்பங்களும் வேதனைகளும் நம்மை பக்குவப்படுத்தலாம் என்றும், கடவுள் அனுமதிக்கும் சோதனைகள் நம்முடைய இறை நம்பிக்கையை சுத்திகரிக்கலாம் என்றும் திருவிவிலியம் எடுத்துரைக்கின்றது. உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விடமாட்டார். சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார். அதிலிருந்து விடுபட வழி செய்வார் என்கிறார் புனித பவுலடியார். அதே வேளையில் கடும் சோதனைகளையும் துன்பங்களையும் சந்திக்கும் பலர் பொறுமைசாலிகளாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் மாறுகிறார்கள் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும், இமைகள் மூடும் பொலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்று தந்திடும். அன்பர்களே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழகத்தில் உள்ள சாத்தான் குளம் காவல் நிலையத்தில் நிகழ்ந்த தந்தை மகன் இருவருடைய படுகொலைகளால் தமிழகமே அதிர்ந்து போனது. இதற்கு கடவுளா காரணம்? இல்லவே இல்லை. இதற்கு முக்கிய காரணம் அதிகார திமிர். ஏனென்றால் எதை செய்தாலும் தன்னை அதிகார வர்க்கம் காப்பாற்றும் என்கிற ஆணவம். நாம் எவ்வளவு தீமைகள் செய்தாலும் தேர்தல் நேரத்தில் வீசுவதை வீசி எறிந்தால் மக்கள் தங்களுக்கு வாக்களித்து தங்களை ஆட்சிக்கட்டிலில் அமர வைத்து விடுவார்கள் என்கிற மமதை போக்குகளே இங்கு நடக்கிற எல்லா அப்பாவிகள் மற்றும் நீதிமான்களின் துன்பங்களுக்கு அடிப்படை காரணம். இந்த இரண்டையும் தாண்டி இந்த திமிரும் செருக்கும் ஆணவமும் இவர்களின் தலைக்கேற வேறு சில முக்கிய காரணங்களாக இருப்பவை சாதி, இனம், மொழி, மதம் மற்றும் அரசியல் கட்சிகள் என்ற அடையாளங்கள். ஏனென்றால் இவற்றை பார்த்து வாக்களிக்கும் ஒவ்வொரு மதியிழந்த வாக்காளனும் இந்த அப்பாவிகள் மற்றும் நீதிமான்கள் துன்பப்பட காரணமாக அமைகின்றனர் என்பதையும் இந்நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்ற ஒற்றை மனிதரின் அதிகார வெறியும் ஆணவ போக்கும் இன்று உக்ரைனின் லட்சக்கணக்கான மக்களை புலம்பெயர்ந்தோராக்கி அவர்களை நிற்கதில் நிற்க வைத்திருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இப்போது குறுங்கதை ஒன்றை உள்ளத்தில் உள்வாங்குவோம். அந்தோணி என்பவர் முடிவெட்டிக் கொள்வதற்கு வழக்கமாக செல்லும் கடைக்கு சென்றார். முடித்திருத்துபவர் அவருக்கு நெருக்கமான நண்பர். இதனால் இருவரும் பல காரியங்கள் குறித்து மகிழ்ச்சியாக உரையாடுவது வழக்கம். அன்றும் அப்படியே பல காரியங்கள் குறித்து உரையாடினர். இடையில் கடவுளை பற்றிய பேச்சு வந்தது. அப்போது முடித்திருத்துபவர், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இருக்கிறார் என்று கூட நான் நம்ப மாட்டேன் என்றார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார் அந்தோணி. அதற்கு முடித்திருத்துபவர், தெருவில் போய் பாருங்கள், கடவுள் இருந்தால் நோயால் வாடுபவர்கள் இருப்பார்களா? கடவுள் இருந்தால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தெருவில் அலையுமா? கடவுள் இருந்தால் துன்பமும் வலியும் போரும் பகையும் இருக்குமா? இதையெல்லாம் அனுமதிக்கும் கடவுள் நிச்சயம் இருப்பார் என்று நான் நம்பவில்லை என்றார். அந்தோணி அதற்கு மறுப்பேதும் சொல்லவில்லை. வீணாக விவாதத்தை வளர்க்க வேண்டாம் என்று அமைதியானார் அவர். முடித்திருத்தும் வேலை முடித்து அந்தோணி வெளியே போனார். அவர் போன சற்று நேரத்தில் அவ்வீதியில் நீண்ட தாடியும் அடர்ந்த முடியுமாய் ஒரு ஆள் நிற்பதை முடித்திருத்துபவர் பார்த்தார். அந்த நபரை பார்த்தால் முடித்திருத்தும் கடையை மாதக்கணக்கில் எட்டி பார்க்காதவர் போல தோன்றியது. அப்போது அவர் நண்பரான அந்தோணி மீண்டும் கடைக்குள் வந்தார். என்னப்பா விடயம், திரும்பவும் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் முடித்திருத்துபவர். இங்கே முடித்திருத்துபவர் ஒருவர் கூட இல்லை என்று சொல்லிவிட்டு போகலாம் என்று வந்தேன் என்றார் அந்தோணி. என்ன உளறுகிறீர்கள்? இதோ நான் இருக்கிறேனே, நானும் முடித்திருத்துபவன் தானே. என்னிடம்தானே நீர் வழக்கமாக முடிவெட்டிக் கொள்கிறீர். அப்படி இருக்க முடித்திருத்துபவரே இல்லை என்று எப்படி நீர் கூறலாம் என்று கோபமாக கேட்டார் முடித்திருத்துபவர். அதற்கு அந்தோணி, ஓ அப்படியா, இது உண்மை என்றால் அதோ தெருவில் நிற்கிற அந்த ஆள் இப்படி அதிகமான தலைமுடியுடனும் சிக்கு பிடித்த தாடியுடனும் இருப்பாரா என்று கேட்டார். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? அந்த நபர் என்னிடம் முடிவெட்டுக் கொள்வதற்கு வருவதில்லை என்றார் முடித்திருத்துபவர். சரியாக சொன்னீர் நண்பரே, அது மாதிரிதான் கடவுளும் இருக்கவே செய்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது என்றால் மக்கள் அவரை தேடி வருவதில்லை. அதனால்தான் நிறைய துன்பமும் வேதனையும் பகையும் போரும் உலகில் நிறைந்துள்ளன என்றார் அந்தோணி. உண்மையை உணர்ந்தார் முடித்திருத்துபவர். அன்பர்களே, நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் இந்த திருப்பாடலின் வரிகள் தாவீதின் வேதனை நிறைந்த புலம்பல்களையும் கண்ணீரையும் அதற்கு அடிப்படை காரணங்களாக அமைந்துள்ள சவுலின் சுயநலம் நிறைந்த பதவி வெறியையும் ஆணவ போக்குகளையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கிறது. ஆம், என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது. துயரத்தால் என் வலிமை குறைந்து போகின்றது, என் எலும்புகள் தளர்ந்து போகின்றன என்று கூறும் தாவீதின் வார்த்தைகள் அதனை நமக்கு உறுதி செய்கின்றன. ஆனாலும் இவ்வளவு துன்ப துயரங்கள், வேதனைகள் மற்றும் புலம்பல்கள் மத்தியிலும் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை, அகன்ற இடத்தில் காலூன்றி நிற்க வைத்தீர் என்று தாவீது கூறுவதன் வழியாக கடவுள் எப்பொழுதும் துன்புறுவோரின் துணையாக இருக்கிறார் என்பதையும் நமக்கு எடுத்துரைக்கின்றார். அது மட்டுமன்றி சுயநலத்தால் மனிதர் நிகழ்த்தும் அத்தனை அநியாயங்களுக்கும் அட்டூழிய செயல்களுக்கும் கடவுளை எவ்விதத்திலும் பழிசுமத்தவோ குறை கூறவோ கூடாது என்பதையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் தாவீது அரசர். ஆகவே அன்பு நிறைந்தவர்களே, நம் துன்ப துயரங்கள் மத்தியிலும் கடவுள் மீதான நமது நம்பிக்கையில் தளராமல் இருப்போம். படைத்த அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார் என்று நம்புவோம். அதற்காக இந்நாளில் இறையருள் வேண்டி மன்றாடுவோம். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய், வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றாய், வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தாய். அன்பே உனது விருந்தில் நாடும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாடும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால், அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகின்ற. துன்புறுவோர் கடவுளால் காக்கப்படட்டும் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது
வத்திக்கான் வானொலி. செய்திகள். முதியோரே, நீங்கள் அனைவரும் விசுவாச வாழ்விற்கு சான்று பகர்கின்றீர்கள் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூலை 21 இத்திங்களன்று காலை காஸ்தல் கந்தோல்ஃபோவில் உள்ள சாந்தா மார்த்தா இல்லத்திற்கு சென்று அங்குள்ள முதியோர்களை சந்தித்த போது அவர்களிடம் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. திருத்தந்தையரின் கோடை விடுமுறை இல்லமான வில்லா பார்பெரேனிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த முதியோர் இல்லத்திற்கு திருத்தந்தை சென்றபோது அங்குள்ள துறவற சபை அருள் சகோதரிகளால் அவர் அன்புடன் வரவேற்கப்பட்டார். அங்குள்ள சிற்றாலயத்தில் சிறிது நேரம் இறைவேண்டல் செய்த பிறகு 80 முதல் 101 வயதுடைய 20 முதியவர்கள் மற்றும் பராமரிப்பாளர்களை தனிப்பட்ட முறையில் வரவேற்று உரையாடி மகிழ்ந்தார் திருத்தந்தை. அவர்களின் இறைவேண்டல்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை அவர்களை நம்பிக்கையின் அடையாளங்கள் என்று அழைத்ததுடன் திரு அவையில் அவர்களின் தொடர்ச்சியான முக்கியத்துவத்தையும் உறுதிப்படுத்தினார். அப்பல்லோ 11 நிலவில் தரையிறங்கிய 56வது ஆண்டு விழாவில் சந்திரனில் நடந்த 2வது மனிதரான விண்வெளி வீரர் பஸ் ஆல்ட்ரினுடன் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உரையாடினார் என்று கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். இந்த உரையாடலின் போது திருப்பாடல் 8 மேற்கோள் காட்டி படைப்பின் சாதனை மற்றும் மறைபொருள் குறித்து இருவரும் சிந்தித்ததாகவும் திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. அப்போது விண்வெளி வீரர் ஆல்ட்ரின் அவரது குடும்பத்தினர் மற்றும் ஒத்துழைப்பாளர்களுக்கு தனது அப்போஸ்தலிக்க ஆசிரை திருத்தந்தை வழங்கினார் என்றும் அதன் பின்னர் ஆல்ட்ரின் சமூக ஊடகங்களில் தனது நன்றியை பகிர்ந்து கொண்டார் என்றும் கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். அன்றைய நாளில் திருத்தந்தை லியோ அவர்கள் காஸ்தல் கந்தல்போவில் உள்ள வத்திக்கான் ஆய்வகத்தையும் பார்வையிட்டார் என்றும் முதலில் திட்டமிட்டபடி ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கானுக்கு திரும்புவதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமை வரை அங்கு தங்குவதை அவர் நீட்டித்துள்ளார் என்றும் குறிப்பிட்டுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். புனித பூமியில் தொடரும் வன்முறைக்கு மத்தியில் ஜூலை 21 இத்திங்கட்கிழமை காலை திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் பாலஸ்தீன அரசு தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடினார் என்று தெரிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். பாலஸ்தீன அரசு தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் அவர்களிடமிருந்து திருத்தந்தை அழைப்பை பெற்றார் என்றும் இந்த உரையாடலின் போது காசா பகுதியில் இடம்பெற்று வரும் மோதலில் அண்மைய முன்னேற்றங்கள் மற்றும் மேற்கு கரையில் நிகழ்ந்து வரும் வன்முறை குறித்து விவாதித்தனர் என்றும் கூறியுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். மேலும் இந்த தொலைபேசி அழைப்பின் போது திருத்தந்தை அனைத்துலக மனிதாபிமான சட்டம் முழுமையாக மதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் என்றும் குறிப்பாக பொதுமக்கள் மற்றும் புனித தலங்களை பாதுகாப்பதற்கான கடமை மற்றும் மக்களை கட்டாயமாக இடமாற்றம் செய்வதை தடை செய்தல் குறித்தும் வலியுறுத்தினார் என்றும் உரைக்கிறது அதன் செய்தி அறிக்கை. ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3 வரை நடைபெறவுள்ள இளையோருக்கான யூபிலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க சியோல் உயர் மறைமாவட்டத்தில் ஜூலை 19 சனிக்கிழமையன்று 1078 கொரிய கத்தோலிக்க இளைஞர்களை வழியனுப்பும் நிகழ்வு ஒன்றை அம்மறைமாவட்டம் ஏற்பாடு செய்தது. தென்கொரிய தலைநகரில் உள்ள டோங்சங் உயர்நிலைப் பள்ளியின் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கொண்டாட்டங்கள் மற்றும் திருப்பலியும் இடம்பெற்றது என்றும் சியோல் உயர் மறைமாவட்டத்தின் துணை ஆயரும் 2027ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள அனைத்துலக கத்தோலிக்க இளையோர் தினத்தின் ஒருங்கிணைப்பாளருமான ஆயர் பால் கிம் சாங் லீ அவர்கள் தலைமையில் இந்நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்ந்தன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 3 வரை 1078 இளம் கொரிய திருப்பயணிகள் 18 குழுக்களாக பிரிந்து அசிசி, மிலான் மற்றும் தூரின் வழியாக பயணித்து பின்னர் ரோமையில் நடைபெறும் யூபிலி நிகழ்வுகளில் கலந்து கொள்வர் என்றும் இவர்கள் புனித கதவுகள் அமைந்துள்ள பாப்பிரை பேராலயங்கள் மற்றும் இத்தாலியின் பாரம்பரிய கத்தோலிக்க இடங்களுக்கும் செல்வார்கள் என்றும் அவர்களின் பயண திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. காசாவின் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பாக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா அரசு தாக்கல் செய்த குற்றச்சாட்டுக்கு அந்நாட்டு ஆயர்கள் தங்கள் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளது ஃபீதை செய்தி நிறுவனம். கடந்த வாரம் காசாவில் உள்ள திருக்குடும்ப பங்குத்தள வளாகத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுவீச்சு நடத்தியதில் 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 9 பேர் காயமடைந்தனர் என்றும் இதன் விளைவாக தென்னாப்பிரிக்க ஆயர் பேரவை இந்த ஆதரவை வழங்கியுள்ளது என்றும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதியன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு இஸ்ரேல் தற்போது நிகழ்த்தி வரும் பதில் தாக்குதல் இனப்படுகொலை மற்றும் இன அழிப்புக்கு சமம் என்று கர்தினால் ஸ்டீபன் பிரிஸ்வின் தலைமையிலான ஆயர்கள் கூறியுள்ளதையும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். மோதலுக்கு ஆயுதங்களை வழங்கும் நாடுகளை ஆயர்கள் விமர்சித்துள்ளதாகவும்
மேலும் புறக்கணிப்புகள் மற்றும் போராட்டங்கள் உள்ளிட்ட உலகளாவிய வன்முறையற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் ஆயர்கள் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அச்செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.